இன்று மாலை சென்னையில் நடைபெறும் புத்தக வெளியீட்டு விழாவில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை தவேக தலைவர் விஜய் வெளியிட ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பெற்றுக்கொள்ள உள்ளார். இவ்விழா குறித்தான அறிவிப்பு வெளியான நாளிலிருந்தே தொடர்ந்து அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி வந்தது. முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் தவேக தலைவர் விஜயும் இப்புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வார்கள் என அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது அந்நிகழ்ச்சியில் தவேக தலைவர் விஜய் மற்றும் பங்கேற்க உள்ளார். இப்புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்ளாதது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்ட விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரமாட்டேன் என எமது தலைவர் கூறவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புரிதல் எதுவும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கையிலும் பகவத்கீதையை இன்னொரு கையிலும் வைத்துக் கொண்டு சமரச பாயாசம் கிண்டுகிற ஒருவரோடு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது என்றுதான் சொன்னார். ஆனால் நூல் வெளியீட்டாளர்கள் எமது தலைவரை புறக்கணித்துவிட்டு பாயாசம் தான் வேண்டும் என்று போயிருக்கிறார்கள். அது அவர்கள் விருப்பம். ஆனால் எங்கள் தலைவர் நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார் என்ற பொய் பிரச்சாரத்தை ஊக்குவிப்பது எமது தலைவரை மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவமதிப்பதே ஆகும். நூல் வெளியீட்டாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரும் எழுச்சி தமிழரும் நெருப்பை போன்றவர்கள். அவர்களை பொட்டலம் கட்ட எவராலும் முடியாது என தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தவேக செய்தி தொடர்பு ஆதரவாளர் லயோலா மணி. அண்ணனுக்காக தம்பியின் பதிவு என தொடங்கும் அப்பதிவில், வணக்கம் வன்னி அண்ணா, அது எப்படி சொன்னீங்க? பகவத்கீதையும் அரசியல் சாசனத்தையும் ஒன்னா வச்சு எங்க தலைவர் சமரச பாயாசம் கிண்டினாரா? அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் வருகிற நாளில் எப்படி இப்படி அம்பேத்கருக்கு ஒரு அவமரியாதையை ஏற்படுத்த உங்களுக்கு மனம் ஒப்பியது? அனைத்து மதங்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் அளிப்பதுதானே நமது அரசியல் சாசனம். அதை உருவாக்கி தந்தவர் தானே நமது அண்ணல் அம்பேத்கர், அதாவது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர். அண்ணலை கொள்கை தலைவராக ஏற்ற எங்கள் தலைவர் எங்கள் மாநாட்டு மேடையில் வாங்கியது மத நூல்களை அல்ல, மாறாக மக்களின் மத நம்பிக்கைகளையும் மத நல்லிணக்கத்தையுமே வாங்கினார். சர்வமத பாதுகாப்பின் குறியீட்டாகத்தான் மும்மத நூல்களுடன் அரசியல் சாசனத்தை சேர்த்து வாங்கி நிறுவி காட்டினார். தன் அரசியல் ஜனநாயக பாதுகாப்பு நிலைப்பாட்டை நிரூபித்து காட்டினார் எங்கள் தலைவர். இது எல்லாம் நன்றாக புரிந்திருந்தும் அரசியல் ஆதாயத்திலும் ஆவேசத்திலும் சமரச பாயாசம் என்று சறுக்கி இருக்கிறீர்கள் என்று நன்றாக புரிகிறது. எங்கள் தலைவர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக தூக்கி பிடித்து தன் அரசியல் மனநிலையை காட்டினார். ஆனால் சப்பை கட்டுகிறேன் என்று சப்பையான வாதத்தை வைத்து அதே அண்ணலையும் அவர் உருவாக்கி காட்டிய அரசியல் சாசனத்தின் அடிப்படையையும் அவமதித்து விட்டீர்கள். சர்வமத பாதுகாப்பும் நல்லிணக்கமும் நாட்டுக்கு கேடானது என்று உங்களுக்கு யார் சொன்னது? உங்களின் மறைமுக சவகாசம் அப்படி இருக்குமோ? துண்டுக்காக வேட்டியை விட்டவர்களை நம்பி நீங்கள் அண்ணலையும் அரசியல் சாசனத்தையும் அசிங்கப்படுத்தலாமா? ஒப்புக்காக பேசுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அண்ணன் திருமாவும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களும் சரி, எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர்கள் என்பதை எங்களை விட நீங்களே அறிவீர்கள். அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிந்தும் ஏன் இந்த சறுக்கல்? வன்னியரசு அண்ணா சிறுத்தை சீறினால்தான் சிறப்பு. சிற்சில அரசியல் ஆதாயத்திற்காக பூனை போல் புது உருமாற்றம் கொண்டால் அதை எங்களால் கூட ஏற்க கடினமாக இருக்கிறது. இப்படி இருக்கையில் அண்ணலை உயிராக நேசிக்கும் சிறுத்தைகளால் எப்படி ஏற்க இயலும்? யாரோ அரசியல் முதலாளிகள் சிலரின் வலைக்குள் இருந்து பேசுவதால் உங்கள் வார்த்தைகளில் இத்தனை வழுக்களும் வக்கிரமும் இருக்கிறது போல. ஏன் அண்ணா இப்படி ஒரு இழுக்கை நீங்களே உங்கள் மீது இழுத்து போர்த்தி கொள்கிறீர்கள்? ஒரு நாள் இந்த முகமூடி முதலாளிகளை நீங்களே முகத்திரை கிழித்து பேசுவதும் நடக்கத்தான் போகிறது. மரியாதைக்குரிய திருமா அண்ணா என்கின்ற பீனிக்ஸ் பின்னால் நிற்கும் நீங்கள் இப்படி கோழி போல் கொக்கரிப்பது ஏன்? சோளம் என்று நினைத்து நீங்கள் கொத்தியது அன்பாயுத அணுகுண்டை அண்ணா. அது வெடித்தால் என்னவாகும் என்று தெரியாதவரா நீங்கள்? வன்னியை பெயரிலேயே தாங்கி நிற்கும் நீங்கள் வம்புக்கு கம்பு சுற்றி உங்களுக்கு நீங்களே விமர்சன வினையை தேடிக்கொள்ளாதீர்கள். உங்களின் இந்த வீண் பதிவுகளை கண்டு சிறுத்தைகளை சீரப்போகின்றனர். அண்ணா திருமா மீதும் சிறுத்தைகள் மீதும் தவேகாவை சேர்ந்த நாங்கள் அளப்பரிய மரியாதை கொண்டவர்கள். அதனால் உங்களின் அரசியல் மற்றும் அரசியல் சாசனத்தின் மீதான அறியாமையை, சிறுபிள்ளைத்தனத்தை இப்போதைக்கு நாங்கள் கண்டும் காணாமலும் கடந்து போகிறோம், அவ்வளவே. யாருக்காகவோ யாரையோ திருப்திப்படுத்த சிறுத்தை இயல்பை தொலைத்து விடாதீர்கள். சிறுநறி வேடம் போட்டு விடாதீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் திருமாவின் கொள்கை தியாகமும் அவருக்கான தற்போதைய திராவிட பாயாச அழுத்தமும் யாம் அறிவோம். மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது எங்களுக்கு பாசமும் நேசமும் அன்பும் மரியாதையும் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடும் போராளி. அவர் சுயமாக வளர்ந்த தலைவர் என்று அனைவரும் அறிவார்கள். நானும் அறிவேன். நம் இலக்கு அம்புகள் அல்ல, அந்த அம்பை எய்தவர்கள் தான். அண்ணன் திருமா அவர்கள் எதிர்கொள்ளும் அகப்புற அழுத்தங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது.
அண்ணன் திருமாவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ நமக்கு எதிரி கிடையாது என்று நம் தோழர்கள் உணர்ந்து கொள்வோம். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி என்பதை புரிந்து களமாடி வருகின்றோம் என்று நேரடியாகவே வன்னியரசு அவர்கள் பெயரை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு தாவேகாவினருக்கும் விசிகாவினருக்கும் இடையே மீண்டும் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது.